I won't take any tablet. That was my decision. என் முடிவுக்கு ஏத்தாப்புல கடவுள் அதிசயம் செய்தார்னு சொல்ல மாட்டேன். அந்த வார்த்தையை சொன்னதுனால தான் எனக்கு கிடைச்சது. அது அற்புதம். Because of the word of God, I was healed. I could able to get that miracle. It is only because of the word of God and not because of my decision. அன்றையிலிருந்து இன்னை வர ஒரு நாளும் பெல்ட்டும் கட்டினதில்லை, மாத்திரம் சாப்பிட்டதில்லை. From that day onwards, I did not use belt. I did not take any tablet. என்னால நல்லாவே நடக்க முடியும். I am able to walk properly. I am able to work. ஒரு சொம்பு தண்ணி வர என்னால தூக்க முடியாது. Previously, I could not even lift a pot of water. இப்போ தண்ணி வர எடுக்க ஆரம்பிச்சாச்சு. Now I can carry water. இந்த இடத்துல என்ன சாட்சியா நிறுத்தின கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. I praise and thank God for this miracle. இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க. Praise the Lord. ஷர்மிளாவோட சாட்சியை இப்போ கேட்போம். Now we are going to listen to the testimony of Sharmila. இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே புகழ். Praise the Lord. பக்கத்துல வெச்சுக்கோ. எனக்கு 4 வருஷமா தொண்டையில சதை விழுந்திருந்து. For the past 4 years I had tonsils in my throat. மூச்சல விட முடியாது. I felt very difficult to breathe. விழுங்கல முடியாது. I cannot swallow anything. ஆஸ்பத்திரி போனானே டாக்டர் சொன்னாங்க ஆபரேஷன் பண்ணனும்னு. I went to the hospital and the doctor advised me to undergo an operation. நாங்க பண்ணல. But I didn't go for an operation. பிரதர் க மீட்டிங் ஜனவரி மாதம். In January in Jasant Mahal we had a meeting and I attended the meeting. அப்ப நாங்க பேர்ந்தா அப்ப பிரதர் சொன்னாங்க நான் கிறிஸ்துவின்தல் எனவே என் மீது அழகைக்கு. Then Brother Johnson gave a word that is I am the body of Christ and Satan has no power over me. நான் சொல்லிட்டே இருந்தேன். Those words I was repeating. எனக்கு தொண்டையில கூலா இருந்து I felt very cold and a cool feeling I had in my throat. என் தொண்டையில இருக்க சதை குறைஞ்சிட்டு. And now I am completely healed. There is no more tonsils in my throat. Praise the Lord. Praise the Lord. Okay, before we go to listen to God's word, God wants to heal people who have got back pain. Please stand up. முதுகுவலி உள்ளவங்களை குணப்படுத்தும்படியாக ஆண்டவர் எனக்கு உணர்த்துகின்றார். இறை வார்த்தைக்குள் நாம் போகும் முன்னால் யாருக்கும் முதுகுவலி இருந்தா அவங்க எழும்புங்க வாங்க. In the testimony that she shared, she said the word was given to her and she repeated and then she got healed. You must stand when you have some sickness. இப்போ சாட்சி கொடுத்தவங்க சொன்னாங்க ஒரு இறை வார்த்தை எனக்கு கொடுத்தாங்க, அந்த இறை வார்த்தையை நான் சொல்லும்போது என்னுடைய முதுகுவலி சுகமாச்சுன்னு சொல்லி. If there is a person who has got any kind of pain, please stand up. யாருக்காவது இப்படி ஏதாவது வலி இருந்ததுன்னா நீங்க எழும்புங்க. Because after the break you will come and say brother pray for me. I promise you I won't pray. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க வெளியே வந்து எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னா ஜெபம் பண்ண முடியாது. Now's the time to get your healing. Come on, stand up. இப்பதான் நீங்க குணம் பெறணும்னு சொன்னா இப்போ நீங்க எழும்புங்க. Thank you. யாருக்கெல்லாம் வலி இருக்குதோ அவங்க எல்லாம் வாங்க. Come. எழும்புங்க. Anybody else? யாருக்கெல்லாம் வலி இருக்குதோ அவங்க எழும்புங்க. Very good. Come. Anybody else? யாருக்கெல்லாம் வலி இருக்குதோ அவங்க எழும்பி வாங்க. இப்போதுதான் நீங்கள் குணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம். Will you allow the devil to hurt you day and night or will you stand up? சாத்தான் உங்களை இரவு பகலாக உங்களை வேதனைப்படுத்த நீங்கள் சம்மதிப்பீர்களா அல்லது எழுந்து வந்து சுகத்தை பெற்றுக்கொள்வீர்களா? Thank you. Somebody else? இன்னும் யாரெல்லாம் வலி இருக்குதோ வாங்க. Anybody else? யாராவது வலி இருந்தா எழும்பி வாங்க. இன்னும் யாருக்காவது? Hello, anybody else? யாராவது வலி இருந்தா எழும்பி வாங்க. That's all? அவ்வளவுதானா? Okay. What problem you got? Shoulder problem. You? Full body pain. You? Skin problem. You? Pain. Thyroid problem and pain in the throat. Okay. Anybody having lumps in your body? யாருக்காவது உடம்புல எந்த பகுதியிலாவது கட்டி இருந்துச்சுன்னு சொன்னா எழும்பி வாங்க. உடம்புல கட்டி இருந்ததுன்னா எழும்புங்க. Stanley and Demonte, please come here. உடம்புல கட்டி இருந்துச்சுன்னு சொன்னா எழும்புங்க. Come. Praise God. Praise the Lord.
And then they have to come and tell me what they prayed, okay? You are supposed to teach them. உங்களுக்கு என்ன பண்ண Please come. Loving Father, we want to thank you, we want to praise you. அன்பான ஆண்டவரே, நாங்கள் உம்மை அன்பு செய்கின்றோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். We are the body of Christ. நாங்கள் கிறிஸ்துவின் உடல். And Satan has no power, no place in us. சாத்தானுக்கு எங்கள் மீது எந்த ஆற்றலும் அதிகாரமும் இல்லை. Lord, ஆண்டவரே, we thank you that all power and authority has been given to us. எங்களுக்கு எல்லா வல்லமையும் அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. And using your name and your power and your authority, Lord, according to Luke chapter 17 verse 6. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினால் நீர் கொடுத்த அதிகாரத்தையும் வல்லமையும் நாங்கள் பயன்படுத்தி லூக்கா சுவிசேஷம் 17வது அதிகாரம், when we speak to a sycamore tree, it has to obey us. அந்த அதிகாரத்திலே நீர் முசுக்கட்டை மரத்தை பார்த்து இவ்வாறு நீர் பேசுகின்றீர். Just as the tree has to obey us, so also these lumps got to obey us. எவ்வாறு அந்த மரம் எங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டுமோ அதே போல் இந்த சகோதரி மேல் இருக்கின்ற இந்த கட்டிகளுக்கு நான் கட்டளை கொடுக்கின்றேன். Lord, you said in your word, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையில் நீர் இவ்வாறு சொல்லி இருக்கின்றீர், if you have faith as small as a mustard seed, கட்டுகளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் you can say to this sycamore tree, இந்த முசுக்கட்டை மரத்தை பார்த்து, be lifted up and be thrown into the sea, பெயர்ந்து எழுந்து நீ போய் கடலில் விழு என்று and not சொன்னாலும் doubt in your heart, எந்தவித சந்தேகமும் இல்லாமல் but believe ஆண்டவருடைய வார்த்தையில் நம்பிக்கை வைத்து, whatsoever you have said, நீர் எதையெல்லாம் கூறினீரோ அதிலே நாங்கள் நம்பிக்கை வைத்து, it shall come to pass, அதை கூறினோம் என்றால் அது எங்களுக்கு நடக்கும், and it shall obey you. அது கீழ்ப்படியும். Lord, your word says it shall obey you. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை அது கீழ்ப்படியும் என்று கூறுகிறது. So in the name of Jesus, ஆண்டவரே, உம்முடைய பெயரால் இயேசுவின் I நாமத்தினால் speak to all these lumps. இப்போது இந்த எல்லா கட்டிகளோடும் நான் பேசுகிறேன். I curse you இந்த கட்டிகளை நான் சபிக்கின்றேன் in the name of Jesus, ஆண்டவர் இயேசுவின் பெயரால். and I command you, நான் கட்டளை கொடுக்கிறேன், depart out of their body, இந்த உடம்பிலிருந்து நீ வெளியே போ, depart out of this body, இந்த உடம்பிலிருந்து வெளியே போ, and go to the place where you belong. நீ எந்த இடத்திற்கு சொந்தமோ அந்த இடத்திற்கு நீ போ. Jesus, you said, ஆண்டவர் இயேசுவே, நீர் சொன்னீர், it shall obey me. அது எனக்கு கீழ்ப்படியும் என்று. I believe it, அதை நான் நம்புகிறேன், and I have spoken it. நான் இப்போது பேசிவிட்டேன். And I thank you, Lord, ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். that this sister is completely set free இந்த சகோதரி முழுமையாக விடுதலையை பெற்றுக் கொண்டார்கள். from these lumps. இந்த கட்டிகளில் இருந்து விடுதலையை Forever. பெற்றுக் கொண்டார்கள். முழுவதுமாக She will- எப்போதைக்கும் அவர்கள் விடுதலை பெற்றுக் கொண்டார்கள். She will come and testify அவர்கள் வந்து சாட்சி சொல்வார்கள், that she has been set free. இவர்கள் இவ்வாறு விடுதலையை பெற்றுக்கொண்டதை அவர்கள் சாட்சியப்படுத்துவார்கள். Thank you, Lord, according to your word, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படியே by your wounds she is already healed. உம்முடைய காயங்களால் இவள் ஏற்கனவே இந்த சகோதரி So குணத்தை thank you, பெற்றுக் Lord, that I கொண்டார்கள். believe ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஏனென்றால் நாங்கள் உம்மை your நம்புகின்றோம், word, உம்முடைய வார்த்தையை நம்புகிறோம். and I thank you for setting her free. இந்த சகோதரியை நீர் விடுதலை கொடுத்து இவர்களுக்கு குணம் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். In Jesus' name. ஆண்டவர் இயேசுவின் பெயரால். Amen. ஆமென். There is a person who gets migraine. Who is that person who gets migraine headache? யாருக்கு நல்ல தலைவலி Very, வருது? very severe, and it is halfway. இந்த ஒரு சைடு ஒத்த தலைவலி யாரோ ஒருத்தங்களுக்கு இங்க வர்றவங்க இருக்காங்க. Who is the person who gets headache ஒத்த தலைவலி வர்றவங்க. halfway? அந்த Is it there now? இப்போ உங்க தலைவலி இருக்குதான்னு செக் பண்ணி பாருங்க. Was it there now? Now she doesn't have. Okay, the Lord has healed you both. You had a headache. உங்க You had a headache. உனக்கு தலைவலி இருந்தா It's gone now. Praise the Lord. From 3 years she was suffering of a shoulder pain. Now you can lift 3 your hand up. வருஷமாக அந்த ஷோல்டர் பெயின் அவங்களுக்கு இருந்தது. All go. இப்போ எல்லா வலியும் அவங்களுக்கு God so bless much. you. Praise the Lord. What about you? 5 years. From 5 years you had that pain and everything is gone. God bless you. இப்போது ஆண்டவர் அவர்களை குணப்படுத்தி இருக்கிறார். That pain is gone from the throat. Your thyroid problem. 6 years. From 6 years the pain is gone. Yes. So now you believe that the thyroid problem also is gone. Okay. God bless you. 6 வருடம் இருந்த வலி அவர்களுக்கு குணமாய் இருக்கிறது. And that skin infection as hand pain, is it gone? Yes. Praise God. God bless you. கையில் இருந்த வலியும் இவருக்கு சுகமாய் இருக்கிறது. Hallelujah. ஹalleluya.
How does this healing take place? எவ்வாறு இந்த குணமளித்தல் நடக்கின்றது? Demonte, please come here. How does this healing take place? எவ்வாறு இந்த குணமளித்தல் நடக்கின்றது? Because this person is fasting ஏன்னு சொன்னா இவங்க உபவாசம் இருந்தாங்க for 7 years. 7 வருஷம். How many? 8 years. 8 வருஷம் இவங்க உபவாசம் இருந்திருக்காங்க. 3 times a week. ஒரு வாரத்துக்கு 3 தடவை உபவாசம் இருப்பாங்க. That's why the healing is taking place. அதனால தான் இந்த குணமளித்தல் நடக்கிறது. I want to take his interview. நான் இவங்ககிட்ட இப்போ வந்து ஒரு பேட்டி எடுக்க போறேன். This brother was fasting for 8 years. இந்த சகோதரர் 8 வருஷமாக உபவாசித்து ஜெபித்தார்கள். How many times a week? Monday, Thursday and Saturday. வாரத்துல 3 நாள். திங்கட்கிழமை. Now do you know why he is so thin? ஏன் அவங்க இப்படி ஒல்லியா இருக்காங்க நினைச்சீங்களா? And when he was fasting, lot of power coming. Nothing. அவர் உபவாசம் இருக்கும்போது ரொம்ப வல்லம் அவருக்கு வருமா? ஒண்ணும் வராது. How much healing? Nothing. எவ்வளவு சுகம் அவங்களுக்கு குணமளிக்க முடியும்? ஒண்ணும் இல்ல. Then how come today the healing took place? எப்படி இன்னைக்கு இவங்க வந்து இப்படி இவங்களுக்கு அந்த மத்தவங்களுக்கு சுகம் கிடைச்சு? How many years back you were fasting? 8 years back. Okay. Now from how many years you are not fasting? 6 years. 8 வருஷம் அப்படி உபவாசம் இருந்தாங்க. இப்ப 6 வருஷமா உபவாசம் இருக்கல. So 8 years before he was fasting, now he is not fasting. 8 வருடத்துக்கு முன்னால அவங்க அதை செஞ்சிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க பண்ணல. Why the difference now that when he is praying there a healing is taking place? ஆனா இப்போ வித்தியாசம் என்னன்னு சொன்னா அவங்க ஜெபிக்கும்போது மத்தவங்க குணத்தை பெற்றுக்கொள்கின்றார்கள். In those days he was fasting and healing was not taking place. அந்த காலத்துல உபவாசம் இருந்தாங்க. ஆனா யாரையுமே குணப்படுத்த முடியல. No word of God. அந்த டைம்ல எந்த விதமான இறைவார்த்தையும் அவர்களுக்குள் இல்லை. I did not know the power in the word of God. எனக்கு அந்த இறைவார்த்தையில் உள்ள வல்லமை எனக்கு தெரியாது அப்போது. I used to pray நான் ஜெபம் பண்ணுவேன். and I sometimes by God's mercy prayers were answered. சில நேரங்கள்ல ஆண்டவருடைய இரக்கத்தினால நான் கேட்ட ஜெபம்லாம் கிடைச்சிருக்கு. But I was not sure of anything. ஆனா எனக்கு நிச்சயமா எனக்கு தெரியாது. But now ஆனா இப்போது 100% sure. 100% எனக்கு நான் நம்புறேன். Can I share one testimony? I had in Tuticorin a boy of 14 years old. தூத்துக்குடியில 14 வயதுள்ள ஒரு பையன். He was not able to speak. அவனுக்கு வந்து பேச முடியாது. He is not able to hear. அவனுக்கு கேட்க முடியாது. He was just standing in the house, just holding his private part. He does not even know how to tell that he wants to pass urine. அவனுக்கு வந்து இப்படி டாய்லெட் போகணும் அப்படின்னு சொல்ல கூட தெரியாது. என் வாய் பேச முடியாது, காதும் கேட்காது. அப்படி அவங்க வீட்டில் அவன் நின்றுட்டு இருந்தான். So the people, my prayer group people called me for prayer there. அப்போ அங்க வந்து இந்த என்னுடைய ஜெபக்குழுவில் உள்ளவங்க என்னை கூப்பிட்டு ஜெபிக்கணும் வாங்கன்னு சொன்னாங்க. So we went there. நாங்க அங்க போனோம். Then I looked at the lady. The lady was looking very depressed. அப்போ நான் அந்த பையனோட அம்மாவை பார்த்தேன். அவங்க ரொம்ப மனச்சோர்வுல காணப்பட்டாங்க. I said, we have come to pray. I said, why are you showing like this way? Why are you reacting like this way? அப்ப நான் அவங்ககிட்ட சொன்னேன், நாங்க உங்களுக்கு ஜெபம் பண்ண தானே வந்திருக்கோம், நீங்க ஏன் இப்படி இருக்கீங்கன்னு சொன்னேன். She held my hand and pulled me inside the house. அப்போ அவன் கையை பிடிச்சு இழுத்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனாங்க. She showed me the mess in the house. அங்க அந்த வீடு எப்படி குப்பையா குளமா கிடந்ததெல்லாம் காட்டினாங்க. With this boy I can't do anything. அந்த பையனை வச்சிட்டு எனக்கு ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. I got 2 children. I made only 2 idlis and they gone to school. எனக்கு 2 பிள்ளைங்க இன்னும் இருக்காங்க. அவங்களுக்கு 2 இட்லி தான் கொடுத்தேன். அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. What can I do? She said. நான் என்ன செய்ய முடியும்னு சொன்னாங்க. I said we have come to pray. I said. நான் சொன்னேன், நீங்க கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு ஜெபம் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னேன். That time I didn't know I had the camera on my phone because I heard Brother Johnson teaching me how to pray. அப்போ என்னோட மொபைல்லையா மொபைல்ல அந்த கேமரா இருந்து எனக்கு தெரியாது. ஏன்னா பிரதர் ஜான்சன் வந்து எப்படி ஜெபம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. For the first time when he came to Tuticorin, அவங்க முத தூத்துக்குடிக்கு வந்த சமயம், when I showed him a man who could not walk. ஒரு ஆளுக்கு வந்து நடக்க முடியாது, அவரை நான் காட்டினேன். He just told me by the time we go for lunch and come back he will walk. அப்ப சொன்னாங்க, நம்ம இன்னைக்கு மத்தியானம் சாப்பிட போயிட்டு திரும்பி வரதுக்குள்ள இந்த நபர் வந்து நடந்துருவாருன்னு. He has already had a vision of seeing him walking. அப்ப அவங்க எண்ணத்துல ஒரு காட்சி இருந்தது, அந்த குறிப்பிட்ட நபர் வந்து நடக்கிறது மாதிரி. So I remember that. நான் அத நினைவுல வச்சிட்டு I said, you take a photograph of this boy. நான் அப்ப சொன்னேன், இந்த பையனை ஒரு போட்டோ எடுத்துருவோம்னு. Because after he gets healed nobody will know. ஏன் சொன்னா அவனுக்கு சுகமான பிறகு யாருக்குமே தெரியாது. His name is Brito. அவனுடைய பெயர் வந்து பிரிட்டோ. So I forgot about this camera.
நான் இந்த கேமராவை மறந்துட்டேன். We joined together நாங்க எல்லாம் சேர்ந்தோம். and we made a prayer based on the word of God. நாங்க இறைவார்த்தையின் அடிப்படையில் நாங்க ஒரு ஜெபம் செய்தோம். We finished the prayer. நாங்க ஜெபத்தை முடிச்சோம். There was no difference at all. ஒரு மாற்றமும் இல்ல. Brito was just looking. அந்த பிரிட்டோங்கிற பையன் எங்களை பார்த்துட்டே இருந்தான். Blank. அப்படியே முழிச்சிட்டு இருந்தான். We didn't know, did he hear or could he understand anything? அவனுக்கு ஒன்றும் கேட்கவும் இல்லை, ஒன்றும் புரியவும் இல்லை. The next week I came Wednesday. திரும்ப புதன்கிழமை அடுத்த வாரம் நான் வந்தேன். I was surprised. I brought the camera with me. நான் என்னுடைய கேமராவை கையோட கொண்டு போயிருந்தேன். The fellow was walking about. அந்த பையன் நடந்து அங்கே இங்கேயும் போனான். He's asking me, did you eat? அவன் என்கிட்ட கேட்டான், நீங்க சாப்பிட்டீங்களான்னு. I said, how many parathas you ate? 2 parathas, he said. நான் கேட்டேன், எத்தனை பரோட்டா சாப்பிட்டேன்னு. நான் 2 பரோட்டா சாப்பிட்டேன்னு. So happy. ரொம்ப சந்தோஷமா. Then the next week we went again. நான் திரும்பவும் அடுத்த வாரம் அங்க போனோம். Mother's holding his head. அவங்க அம்மா அப்படி தலையில கை வச்சிட்டு இருந்தாங்க. What's happening? I said. நான் என்ன நடக்குதுன்னு கேட்டேன். He's looking through the window. அவன் ஜன்னல் வழி பார்த்துட்டு looking at the young girls. அங்க ஒரு மாணவ பிள்ளைகளை போகும்போது கல்யாணம் பண்ணவங்கள கூட பார்த்தத. You will marry me. அந்த அவங்கள பார்த்து என்னைய கல்யாணம் பண்ணுவியான்னு. So I told the woman. நான் அப்ப அந்த அம்மாட்ட சொன்னேன். His heart is craving for love. அவனுடைய இதயம் அன்புக்காக ஏங்குதுன்னு சொன்னேன். Teach him. Say, Jesus, I love you. Fill me with your love. அவனுக்கு இப்படி சொல்லி கொடுக்க சொன்னேன். இயேசுவே, நான் உம்மை அன்பு செய்கிறேன் உமது அன்பால் என்னை நிரப்புன்னு சொல்லி. Today is going to school as a normal person. இப்போ சாதாரணமா இயல்பா இருக்கக்கூடிய எல்லா நார்மலா இருக்கக்கூடிய பிள்ளைகள் போல அவன் ஸ்கூலுக்கு போயிட்டான். What I learned from Brother Johnson. நான் Brother Johnson இருந்து பாரன கற்றுக்கொண்டது. I told him whatever I learned from him, I have done it and the result is the same. நான் Brother Johnson என்னெல்லாம் படிச்சிட்டேனோ அதெல்லாம் நான் இப்போ செய்துட்டு இருக்கேன். Wherever I go, கிடைச்சது மாதிரி அதே மாதிரி விளைவுகள் பலன்கள் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். Now on the phone every morning 2-3 miracles on the phone, not speaking to anyone, only on the phone miracles are happening. தினம் போன்ல கூட ஜெபம் பண்ணும்போது அங்க அற்புதங்கள் நடக்கிறது. Because it is the word, it is the word of God. அது இறை வார்த்தை. The people in Tuticorin, they'll say we are so blessed. தூத்துக்குடியில உள்ளவங்க சொல்றாங்க நாங்க ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. I said they haven't seen brother. I said it is because of what he has taught me. Brother Johnson எனக்கு கற்றுக் கொடுத்தது. That's why wherever we go, we share and show them the power in the word of God. நாங்க எங்கெங்கெல்லாம் போறோமோ அங்க போய் நாங்க இவ்வாறு இறைவார்த்தையினுடைய அந்த வல்லமையை நாங்கள் செய்து காட்டுகின்றோம். That's why every day we thank the Lord for our brother Johnson who has taught us. ஒவ்வொரு நாளும் நாங்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். The Lord Johnson எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக. He knew my hunger. I was hungry and thirsting for the word of God. நான் ஒரு காலத்துல இறைவார்த்தைக்காக ரொம்ப தாகமா அலைஞ்சிருந்தேன். When I first met brother Johnson, நான் முதல்ல Brother Johnson சந்தித்த போது he thought I knew the word. அவர் நினைச்சார் எனக்கு இறைவார்த்தை எல்லாம் நல்லா தெரியும்னு. People will come and say ask brother something. அப்போ மக்கள்லாம் வந்து ஏதாவது கேளுங்கன்னு சொல்லுவாங்க. I used to tell him, நான் அவர்ட்ட சொல்லுவேன். He used to tell me, give them the word, give them the word. அப்ப அவர் சொல்வாரு, அவங்களுக்கு ஒரு இறைவார்த்தை கொடு அப்படின்னு. I knew the word. எனக்கு தெரியும் வார்த்தை. I didn't know the power in the word. ஆனா அந்த வார்த்தையில உள்ள வல்லமை எனக்கு தெரியாது. Every word that I have read today, எந்தெந்த வார்த்தைகள் எல்லாம் நான் வாசித்தனோ அதெல்லாம் இன்னைக்கு I have seen it live in my life. அந்த வார்த்தைகள் எல்லாம் உயிருள்ள வார்த்தைகளாக நான் என்னல பார்க்கிறேன். If I could share with you testimonies, I can give you for hours what the word of God has done. மணிக்கணக்கா இந்த இறை வார்த்தையினால எவ்வளவு அற்புதங்கள் நடந்திருக்குன்னு சொல்லி நான் சொல்லிட்டே இருக்கலாம். And this happens not only for us, இது எங்களுக்கு மட்டும் நடக்கல, for our prayer group members also. எங்களுடைய ஜெபக்குழுல இருக்க எல்லாருக்கும், for everyone எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும். One more testimony. ஒண்ணே a member of our prayer group, எங்களுடைய ஜெபக்குழுல ஒரு நபர், she had gone to another family's house. அவங்க இன்னொரு வீட்டுக்கு போனாங்க. And that gentleman had some problem with his ears. அவங்க காதுல வந்து அந்த போன வீட்ல உள்ளவங்களுக்கு காதுல பிரச்சனை. He was digging his ears. அவங்க இப்படி காதை வந்து தேய்ச்சிட்டு இருந்தாங்க. And blood came out. அப்ப அதுல இருந்து blood வந்தது. And they couldn't do anything. Doctor said they can't do anything. டாக்டரை கொண்டு போகும்போது ஒண்ணும் பண்ண முடியல. Then this lady gave her the scripture 1 John 3:8. அப்போ 1 யோவான் 3:8 அந்த வசனத்தை இந்த எங்க குழுவுல கொடுத்தாங்க. எனக்குள் அழகின் செயல்களை தொலைக்கவே இறைமகன் தோன்றினான். Jesus came in flesh and blood. செயல்களை தொலைக்கவே இறைமகன் இயேசு உலகில் தோன்றினார். Jesus came in flesh and blood to destroy the works of Satan. ஆண்டவர் இயேசு உடலோடும் இரத்தத்தோடும் இந்த உலகில் அழகின் செயல்களை தொலைக்கவே வந்தார் என்று அந்த வசனம் கூறுகின்றது. அதை சொன்னார்கள். ஆமென். உலகில் அழகியின் செயல்களை தொலைக்கவே இறைமகன் இயேசு உலகிற்கு வந்தார்.
எனக்குள் அழகின் செயல்களை தொலைக்கவே இறைமகன் கண்ணு மூடிட்டு சொல்லுங்க. எனக்குள் அழகின் செயல்களை தொலைக்கவே இறைமகன் இயேசு உலகத்திற்கு வந்தார். எனக்குள் அழகின் செயல்களை தொலைக்கவே இறைமகன் இயேசு உலகிற்கு வந்தார். எனக்குள் அழகின் செயல்களை தொலைக்கவே இறைமகன் தோன்றினார். எனக்குள் அழகின் செயல்களை தொலைக்கவே இறைமகன் தோன்றினார். எனக்குள் அழகின் செயல்களை தொலைக்கவே இறைமகன் தோன்றினான். 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 எனக்குள் அழகின் செயல்களை தொலைக்கவே செயல்களை தொலைக்கவே இறைமகன் எனக்குள் அழகின் செயல்களை தொலைக்கவே இறைமகன் தோன்றினார். நல்லா சொல்லுங்க. செயல்களை தொலைக்கவே இறைமகன் தோன்றினார். எனக்குள் அழகின் 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 செயல்களை தொலைக்கவே இறைமகன் Come on, say. Come on, say it. Praise the Lord. Praise the Lord. That's how you pray. I said that's how you pray. இப்படித்தான் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். I said this is how you pray. இப்படித்தான் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். You take his promise and keep on speaking till you can see the devil is defeated. நீங்கள் இறை வார்த்தையை எடுத்து இவ்வாறு திரும்ப திரும்ப நீங்கள் சொல்ல வேண்டும். எந்த அளவுக்கு என்றால் சாத்தானுடைய அந்த சக்தியை தொலைப்பது வரைக்கும் நீங்கள் சொல்ல வேண்டும். And when you are saying these words, think and believe and change your imagination. Every work of the devil is getting destroyed in the name of Jesus. இவ்வாறு நீங்கள் சொல்லும்போது நீங்கள் உங்கள் கற்பனையிலே நீங்கள் ஒரு கற்பனையை வளர்த்து கொள்ளுங்கள். அந்த சாத்தானுடைய எல்லா விதமான தொந்தரவுகளும் சக்திகளும் இந்த இறை வார்த்தையால் முறியடிக்கப்படும். Now when you are praying, you are firing the gun with the bullets. நீங்கள் இவ்வாறு சத்தமாக ஜெபிக்கும் போது எவ்வாறு ஒரு துப்பாக்கியில் ஒரு குண்டு வைத்து அதை நாம் சுடுகின்றோமோ அதுபோல் சாத்தானை நீங்கள் அவனுடைய செயல்களை தொலைக்கின்றீர்கள். You are no longer crying, but you are using your faith. நீங்கள் இனிமேல் அழக்கூடாது, மாறாக உங்கள் விசுவாசத்தை நீங்கள் செயலில் காட்ட வேண்டும். Praise the Lord. Praise the Lord. Yeah, then what happened? Then
This lady told that man to keep saying Jesus, you came in flesh and blood and destroyed the powers of Satan. அந்த எங்க குழுவில் உள்ளவங்க அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க, இப்படி ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துக்கு சதையோடும் அவர் இரத்தத்தோடும் அழகையின் செயல்களை தொலைக்கத்தான் வந்தார் என்ற அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்ல சொன்னார்கள். In the morning he was able to hear clearly. மறுநாள் காலையில பாத்தீங்கன்னா அவருக்கு காது ரொம்ப நல்ல சுகமாகி நல்லா அவருக்கு கேட்க முடிஞ்சது. நீங்க இப்போ சொன்னதை திருப்பி சொல்லுங்க. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Now, Praise the Lord. Will you parents lay hands on your children every night when they are sleeping and say this prayer? Might be your children are married and the children are not with you. You can take their photograph, lay your hand on the children and say to the devil, devil, you have no authority over my child, because my Jesus came in the flesh to destroy every work of the devil. So devil, you have got no power, no place, no authority over my child, in Jesus name. That's how you pray. பெற்றோர்களை நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் பிள்ளைகள் தூங்கும்போது அவர்கள் தலைக்கு மேல் கையை நீட்டி இப்போது நீங்கள் சொன்ன இதே ஜெபத்தை நீங்கள் சொல்வீர்களா? உங்க பிள்ளைங்க பெரியவங்களா இருக்கலாம், உங்க பிள்ளைங்க திருமணமானவங்களா இருக்கலாம், வேற எங்கேயாவது இருக்கலாம், அவங்க போட்டோவை எடுத்து வச்சு நீங்க உங்க கரங்களை வைத்து நீங்க இப்ப சொன்ன இதே ஜெபத்தை நீங்கள் சொல்லும்போது அவர்களுடைய வாழ்க்கையில் தீயவனுடைய அலகையின் சக்தி அவர்களை எந்த விதத்திலும் பாதிக்க முடியாது. விசுவாசத்தோடு நீங்கள் இவ்வாறு சொல்வீர்கள் என்றால் அலகையின் செயல்களை நீங்கள் முறியடிக்க முடியும். Now, when you pray this way every night, remember you are moving a little further. இவ்வாறு ஒவ்வொரு நாள் இரவும் நீங்கள் இவ்வாறு ஜெபிக்கும் போது நீங்கள் இதை தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் ஒரு படி முன்னேறி முன்னால் செல்கின்றீர்கள். And that is what happened to the boy. அப்படிதான் ஏற்பட்டது அந்த பிரிட்டோ என்ற பையனுக்கு, அதுதான் ஏற்பட்டது. When the prayer was said, nothing seemed to manifest. முதல்ல ஜெபம் சொல்லும்போது அங்க பார்க்கக்கூடிய எந்த வெளிப்பாடும் ஒண்ணுமே அங்க இல்ல. First day no manifestation. ஒரு முதல் நாள் ஒண்ணுமே இல்ல. But praise God, the prayer is still going on. ஆனா அந்த ஜெபம் திரும்ப திரும்ப போயிட்டே இருந்தது. As you are praying again and again and again the scriptures, திரும்ப திரும்ப அந்த இறைவார்த்தையை நம்ம ஜெபிச்சிட்டே இருக்கும்போது, thanking God, நன்றி சொல்லும்போது, you are moving further. நாம முன்னால நம்ம போயிட்டே இருக்கோம். You are moving forward. நாம திரும்ப திரும்ப முன்னாலவே போயிட்டு இருக்கோம். There is no evidence in the open that you will win. நமக்கு கண்ணால பார்க்கக்கூடிய எந்த விதமான சான்றும் நமக்கு தெரியாது. There was no evidence in the open for Jesus to win. அதனால எந்த நிரூபணமும் ஆண்டவர் இயேசு இப்போது வெற்றி பெற போகிறார் என்று கண்ணால் நமக்கு அப்போது காண முடியாது. The disciples thought it was over, it was finished. ஆனா எல்லாமே முடிஞ்சு போச்சு, இனிமே ஒண்ணும் செய்ய முடியாது, அப்படிதான் நினைவா இருக்கும். Everybody in the open saw in the physical it was over, Jesus' mission was destroyed. எல்லாரும் வெளிப்படையா நினைச்சாங்க ஆண்டவர் இயேசுவுடைய பணியானது அப்போது முடிந்து விட்டது, இனிமேல் இல்லை என்று. But praise be to God, as you are obedient to God's word and you are speaking God's word, praise be to God, you will surely see the victory of the Lord, because the word brings healing, deliverance and victory. ஆண்டவர் இயேசுவுடைய வார்த்தையை நீங்கள் நம்பி அந்த வார்த்தையை திரும்பவும் நீங்கள் அதை பயன்படுத்தும் போது சொல்லும் போது நிச்சயமாக நீங்கள் அந்த வார்த்தை எதை சொல்கின்றதோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். I remember when I met this brother, எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் அந்த சகோதரரை பார்க்கும்போது he was crying in Goa. கோவாக்கு வந்திருந்தாங்க, அழுதுட்டே இருந்தாங்க. Because that day he saw so many healings. அந்த நாள் அங்க வந்து அவங்க நிறைய குணம் பெறுவதை கண்ணால பார்த்தாங்க. He cried on my shoulder. அவங்க என் தோள்ல சாஞ்சி அழுதுட்டு இருந்தாங்க. He said, why is God doing this to me? அப்போ அவங்க சொன்னாங்க, கடவுள் ஏன் எனக்கு மட்டும் இப்படி அனுமதிக்கிறார்? 8 years I'm fasting, 8 years I've been praying and not even a common cold or a headache can get healed. 8 வருஷமா நானும் ரொம்ப உபவாசம் இருந்து நோன்பு இருந்து நான் அப்படிலாம் ஜெபிச்சிட்டு இருக்கேன், ஆனா ஒரு கோல்டு பிடிச்சது கூட குணமாக மாட்டேங்குதே அப்படின்னு சொன்னாங்க. I said, tomorrow you will see the healings. அப்ப நான் சொன்னேன், நாளைக்கு இந்த குணம் பெறுவதை நீ கண்ணால பாப்பேன்னு சொன்னேன். But are you ready to change your thinking? ஆனா உன்னுடைய சிந்தனையை மாற்றிக் கொள்வதற்கு நீ தயாராக இருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டேன். You are thinking the more I fast and the more I pray, the more God will give me the power. உன்னுடைய சிந்தனையில நான் அதிகமா உபவாசம் இருந்து அதிகமா நான் ஜெபித்தேன்னு சொன்னா நிறைய அற்புதங்களை பார்ப்பேன் அப்படிங்கறது சிந்தனையில இருக்குது. Wrong thinking. அது வந்து தவறான சிந்தனை. God has given you the fullness of his power because he loves you, not because you are fasting. ஆண்டவர் தன்னுடைய முழு வல்லமையும் அன்பையும் உனக்கு கொடுத்திருக்கின்றார். அவரது அன்பால் கொடுத்திருக்கின்றார், உன்னுடைய நோன்பினால் கொடுப்பதில்லை.
because of his love. அவர் தன்னுடைய அன்பினால் அதை கொடுத்திருக்கின்றார், உன்னுடைய செயலினால் கொடுத்ததில்லை. You can draw the power out அந்த வல்லமையை அங்கிருந்து நாம் வெளியே எடுத்துக்கொள்ள முடியும், and use it in the kingdom அவருடைய அரசில் அதை பயன்படுத்த முடியும். only if you know the scriptures. இந்த இறைவார்த்தை தெரிந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். That night, அந்த இரவு he and his wife, அவரும் அவருடைய மனைவியும், another brother and his wife, இன்னொரு சகோதரர் அவருடைய மனைவி, they started studying the scriptures. அவங்க இறைவார்த்தையை படிக்க ஆரம்பிச்சாங்க. At this age it was difficult for them, இந்த வயசுல ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. so they began to write அத என்ன செய்தாங்க, படிச்சு எழுத and ஆரம்பிச்சாங்க. speak it loudly. அதை எழுதி எழுதி சத்தமா வாசிச்சிட்டு இருந்தாங்க. We were all staying in the same building. நாங்க எல்லாரும் ஒரே பில்டிங்ல தான் இருந்தோம். 3 o'clock in the morning I went to take a round. நான் 3 மணிக்கு எந்திரிச்சு அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் போனேன். In their room there was light on, அவங்க ரூம்ல பார்த்தா லைட் 3 மணிக்கு so I put my head near the door அப்ப நான் அந்த கதவுல இப்படி காதை வச்சு நான் கேட்டேன். and I can hear everybody speaking the word of God and studying it by heart. அப்ப எல்லாரும் அந்த இறைவார்த்தையை சத்தமா சொல்லி மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கதை நான் கேட்டேன். After 8 years he came to know all I got to do is change my thinking and study the word and memorize the word, and the word heals and delivers. 8 வருஷத்துக்கு பிறகு அவர் இந்த உண்மையை கண்டுகொண்டார். நான் இறைவார்த்தையை வாசிக்க வேண்டும், இறைவார்த்தையை மனப்பாடம் செய்ய வேண்டும், அந்த இறைவார்த்தையில் தான் ஆண்டவருடைய வல்லமை இருக்கின்றது, அதுதான் குணமளிக்கின்றது என்பதை 8 வருடத்துக்கு பிறகு இவர் கண்டுகொண்டார். Praise the Lord. The day they learnt and they went, from that day on healings, deliverance, everything began to just operate, because when you know the word of God, the word heals you. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். அந்த நாளிலிருந்து அவர்கள் சென்ற பிறகு எங்கும் ஒரே சுகமளித்தல் தான். சாத்தானுடைய கட்டுகளிலிருந்து விடுதலை பெறக்கூடிய அளவிலே மற்றவர்களுக்கு அவர்கள் உதவி செய்கிறார்கள். அந்த இறைவார்த்தையில் உள்ள வல்லமை இன்று அவர்களை இத்தகைய பணியை செய்ய அவர்களை தூண்டி இருக்கின்றது. Imagine they had come from Tuticorin, அவங்க தூத்துக்குடியிலிருந்து வந்திருக்காங்க, to Goa. கோவாக்கு வந்தாங்க. I think traveling more than 24 hours 24 மணி நேரத்துக்கு மேல டிராவல் பண்ணி கோவாக்கு வந்தாங்க. to come for the retreat. இந்த தியானத்தை அட்டெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்க வந்தாங்க. The first day was over, முதல் நாள் முடிந்தது. and as they were studying the scriptures at night, ராத்திரி இந்த இறைவார்த்தையெல்லாம் அவங்க படிச்சிட்டு இருந்தாங்க. they get a phone call. அப்போ ஒரு ஃபோன் கால் வந்தது. Your daughter has met with an accident. உங்க மக வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல மாட்டிட்டாங்க. The accident is very severe. ஆக்சிடென்ட் வந்து ரொம்ப மோசமானது. And early morning they had to leave the retreat and go, because the daughter had met with an accident. அப்போ மறுநாள் காலையில எழும்பி அவங்களுக்கு போக வேண்டியிருந்தது. ஏன்னு சொன்னா மகளுக்கு பெரிய ஆக்சிடென்ட். The moment they were praying, அவங்க அப்படியே ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது the scriptures, அந்த இறை வார்த்தை, that very moment was an accident. அந்த நிமிஷத்துல இந்த ஆக்சிடென்ட். Even till today they do not know how the girl and the boy, the cousin, both of them cousins, they survived the accident on the bike. Till today nobody knows how they could survive that accident. It should have been certain death, but praise be to God, when they were speaking the scriptures there, God's protection was on the other side there. இங்கு இவர்கள் இந்த இறைவார்த்தையை வாசித்து கொண்டிருக்கும் போது அங்க அந்த ஆக்சிடென்ட் நடந்தது. ஆனா அது பெரிய பைக் ஆக்சிடென்ட். அவங்களும் அவங்க உறவினர் ஒருத்தவங்களும் போயிட்டு இருந்தாங்க, மகளும். ஆனா அதுல தப்பிச்சிருக்கவே முடியாது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் கூட அவங்களுக்கு தெரியல எப்படி அவங்க அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து அவங்களுக்கு உயிரோடு அவங்க இருக்காங்கன்னு சொல்லி. ஏன்னு சொன்னா இவங்க இந்த இறைவார்த்தையை அங்க சொல்லிட்டு இருக்கும்போது அங்கு நடந்த அந்த ஆக்சிடென்ட்ல ஆண்டவர் அவர்களை காப்பாற்றினார். Now that doesn't mean if you are going to study the word of God, your children are going to meet with an accident. அதனால நம்ம இறைவார்த்தை படிக்கும்போது நம்ம பிள்ளைங்களுக்கு ஆக்சிடென்ட் வரும்னு சொல்லி நீங்க நினைக்க வேண்டாம். Please study the scriptures by heart. இறைவார்த்தையை மனப்பாடம் செய்யுங்கள். Today life has become so beautiful. வாழ்க்கை இன்று மிகவும் அருமையாக இருக்கின்றது. Today they have just come from Pondicherry. அவங்க இன்னைக்கு பாண்டிச்சேரியில இருந்து வந்திருக்காங்க. They were preaching over there. பாண்டிச்சேரியில அவங்க இறைவார்த்தையை அறிவிச்சிருந்தாங்க. And they have come here to experience more of the word of God. இன்னைக்கு இங்க வந்திருக்காங்க, இன்னும் கூட கொஞ்சம் இறைவார்த்தையை நாம் அனுபவமாக கற்றுக்கொள்வோம் என்று. So where is the enemy? எங்க இருக்குது நம்முடைய எதிரி? The devil who was stopping the healings. அந்த எதிரியான அழகை தான் சுகம் பெறாமல் தடுத்து கொண்டிருக்கின்றான். Or God did not give him the power to heal. அல்லது கடவுள் நமக்கு அந்த சுகமளிக்கக்கூடிய சக்தியை வல்லமையை தரவில்லையா? Or was his own thinking that he did not know the word of God? ஒரே ஒரு காரணம் நம்முடைய சிந்தனை. ஏனென்றால் அங்கு இறைவார்த்தை இல்லை, நமக்கு தெரியவில்லை. Praise the Lord. Praise the Lord. God bless you. Thank you Jesus. நன்றி இயேசுவே. So are you ready to change your thinking? நீங்க எல்லாரும் உங்க சிந்தனையை மாத்துறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? Ready aita? ரெடியா? Sariya. Thank you Jesus. Thank you Jesus. Great men have great habits.
பெரிய மனிதர்கள் பெரிய சிந்தனை கொண்டவர்களாக இருப்பார்கள். Great men have great habits. பெரிய மனிதர்கள் பெரிய பழக்க வழக்கங்கள் கொண்டவர்களாக இருப்பார்கள். Daily habits. Daily habits. பெரிய மனிதர்கள் பெரிய தின பழக்கங்கள், டெய்லி தின பழக்கங்கள் உள்ளவர்களாக இருப்பார்கள். And this is what separates them from everyone. இத்தகைய And பழக்க this is வழக்கங்கள் இதுதான் அவர்களை மற்றவர்களிடமிருந்து பிரிக்கின்றது. Separates them from everyone. இதுதான் மற்றவர்களிடமிருந்து அவர்களை பிரிக்கின்றது. Men really do not decide their future. மனிதர்கள் அவர்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிப்பதில்லை. மனிதர்கள் Do not decide their future. மனிதர்கள் உண்மையிலேயே அவர்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிப்பது கிடையாது, தீர்மானிப்பதில்லை. Just dictate them again, please. They are writing. மனிதர்கள் தங்களுடைய எதிர்காலத்தை உண்மையிலேயே தாங்களாகவே தீர்மானிப்பது இல்லை. They decide their habits. அவர்கள் தங்களுடைய பழக்க வழக்கங்களை முடிவு செய்கிறார்கள். They decide their habits. அவர்கள் தங்கள் பழக்கங்களை முடிவு செய்கிறார்கள். And their habits decide their future. அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் அவருடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கின்றது. அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் அவர்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கின்றது. So, எனவே the secret of their success. அவர்கள் வெற்றிக்கான ரகசியம். So the secret of their success அவர்களது வெற்றிக்கான ரகசியம் is hidden. அது Is hidden in something that they do daily. தினமும் அவர்கள் செய்கின்ற காரியத்தில் மறைந்திருக்கின்றது. Is in something that they do daily. அவர்கள் வெற்றிக்கான ரகசியம் தினமும் அவர்கள் செய்கின்ற காரியங்களில் மறைந்திருக்கிறது. Therefore, எனவே decide to change. மாற்றத்திற்கு Decide முடிவு to செய்யுங்கள். change. Do it now. மாற்றத்திற்கு மாற்றம் பெற முடிவு செய்யுங்கள், அதை இப்போதே செய்யுங்கள். மாற்றம் பெற முடிவு செய்யுங்கள், அதை இப்போதே செய்யுங்கள். You will never really change your life. You will never really change your life. நீங்கள் ஒருபோதும் உண்மையாகவே உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியாது. You will never really change your life until எதுவரைக்கும் என்றால் you change something you do daily. நீங்கள் தினமும் செய்யக்கூடிய காரியங்களை மாற்ற இயலாவிட்டால், Until you change something that you do daily. நீங்கள் தினமும் செய்யக்கூடிய காரியங்களை மாற்றிக் கொள்ளாவிட்டால், What you refuse to master today, இன்று எதை மேற்கொள்ள நீங்கள் மறுக்கின்றீர்களோ, what you refuse to master today இன்று எதை மேற்கொள்ள மறுக்கின்றீர்களோ will master you tomorrow. அது நாளை உங்களை மேற்கொள்ளும். So don't waste your life. அதனால் உங்கள் வாழ்க்கையை வீணாக்காதீர்கள். So then don't waste your life. உங்கள் வாழ்க்கையை வீணாக்காதீர்கள். It is short, அது குறுகியது, valuable, அது மதிப்பு மிக்கது, and irreplaceable. அது திரும்ப பெற முடியாதது. Therefore, எனவே confront problems. பிரச்சனையை எதிர்கொள்ளுங்கள். Confront problems. பிரச்சனையை எதிர்கொள்ளுங்கள். Because remember, ஏனென்றால் நினைவு கூறுங்கள், what you do, நீங்கள் எதை செய்கின்றீர்களோ, what you do habitually, எதை பழக்கமாக நீங்கள் செய்கின்றீர்களோ, what you do habitually எதை பழக்கமாக நீங்கள் செய்கின்றீர்களோ determines what you become permanently.
நீங்கள் நிலையாக இருப்பதை அது தீர்மானிக்கின்றது. So what you do habitually எதையெல்லாம் நீங்கள் பழக்கமாக செயல்படுத்துகின்றீர்களோ determines what you become permanently. நீங்கள் நிலையாக இருப்பதை அது தீர்மானிக்கின்றது. So get up, எனவே எழுந்திருங்கள், fight back, போராடுங்கள், and you can win. நீங்கள் வெற்றி பெறலாம். So get up, எனவே எழுந்திருங்கள், fight back, போராடுங்கள், and you can win. நீங்கள் வெற்றி பெறலாம். Praise the Lord. Praise the Lord. So what you are going to do habitually நீங்க எதை பழக்கமா செஞ்சிட்டு இருக்கீங்களோ every day, தினந்தோறும் that's exactly what you become permanently. அதுதான் நிரந்தரமா உங்கள வரப்போகுது. No alcoholic became an alcoholic on the first day. எந்த குடிகாரரும் முதல் நாள் குடிகாரன் அப்படின்னு ஆகிறது இல்ல. He started taking small drinks முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்கிறாங்க. between the two fingers. இப்படி ரெண்டு விரலுக்கு இடையில உள்ள இவ்வளவுக்கு தான் அவங்க ஆரம்பிக்கிறாங்க. But then it became between the two fingers. அப்புறம் பாத்தீங்கன்னா இப்படி ஆகுது, இப்படி ஆகுது. Between the two fingers, then between the two. முதல்ல இப்படி, அப்புறம் இப்படி. But the two fingers in between is there. ஆனா ரெண்டு விரல் இருக்குது இடையில. Hallelujah. ஹalleluya. How did it become a permanent effect on him? எப்படி நிரந்தரமா அவங்க மேல அந்த விளைவு ஏற்படுகிறது? When you habitually repeat it again and again and again, திரும்ப திரும்ப இந்த பழக்கத்தை அப்படி திரும்பவும் திரும்பவும் செஞ்சிட்டே இருக்கும்போது அது it will have a permanent bearing on you. அது நிரந்தரமா உங்க மேல ஒரு விளைவை ஏற்படுத்துகின்றது, பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. In the same way, அது போலத்தான் when you take the word of God, இறைவார்த்தையை நீங்க எடுக்கும்போது every day ஒவ்வொரு நாளும் and scrub your thinking with the word of God day and night, உங்களுடைய சிந்தனையை அந்த இறைவார்த்தையை வச்சு தேய்க்கணும். it will have a permanent effect on you. அது ஒரு நிரந்தரமான ஒரு விளைவை உங்களில் ஏற்படுத்தும். And what you do not master today, இன்றைக்கு நீங்கள் எதை மேற்கொள்ளவில்லையோ it will master you tomorrow. அது நாளைக்கு உங்களை மேற்கொள்ளும். So when the sin or temptations come to you, உங்களுக்கு ஏதாவது பாவ நாட்டமோ அல்லது சோதனையோ வரும் என்றால், and if you do not train yourself to take control over it, நீங்க உங்களையே அதை எதிர்ப்பதற்கு நீங்கள் பழக்கி கொள்ளவில்லை என்றால் it will take control over you. அது உங்களை மேற்கொண்டு உங்களை அது கட்டுப்படுத்தும். So the more time you allow that thing to have a hold on you, நீங்க அந்த எதை நீங்க விரும்புறீங்களோ அது உங்களை ஆட்கொள்ள நீங்கள் விரும்பினால், அனுமதித்தால், you will become a slave and a captive. நீங்க ஒரு அடிமையாக, நீங்கள் கைதியாக மாறிவிடுவீர்கள். Praise the Lord. Praise the Lord. Please write down. எழுதிக்கங்க. Very, very important. ரொம்ப முக்கியமானது. If you don't become diligent நீங்கள் உண்மையாக and get in the word of God, உண்மையாக இறைவார்த்தையில் ஊன்றி இருக்காவிட்டால், if you don't become diligent and get into the word of God, நீங்கள் உண்மையாக இறைவார்த்தையில் ஊன்றி இருக்காவிட்டால், you will be a carnal Christian. நீங்கள் ஒரு ஊனியல் கிறிஸ்தவர். நீங்கள் ஒரு ஊனியல், You will become a carnal Christian. ஊனியல் கிறிஸ்தவர். ஊனியல்பு. How many years we were carnal Christians? எவ்வளவு வருஷமா நம்ம இப்படி ஊனியல் கிறிஸ்தவங்களா இருக்கோம்? And if you are a carnal Christian, where is your destination? அப்படி ஒரு ஊனியல் கிறிஸ்தவனா இருந்தா நம்முடைய இலக்கு எதாக இருக்கும்? நம்ம அடைய வேண்டிய இடம். What did you learn before the lunch? Romans chapter 8 verse 6. To be carnally minded is death. So even though you go to church, ஊனியல் மனநிலை தருவது சாவே அப்படின்னு காலையில் நம்ம படிச்சோம். நம்ம even though you கோயிலுக்கு come for போகலாம், the retreat, நம்ம தியானத்துக்கு போகலாம். but if you have failed to apply diligently the word of God in your life, ஆனால் you are a carnal Christian. The end result will be destruction. The end result will be death. There will be no profit. There will be only a curse. நீங்க கோயிலுக்கு வரலாம், தியானத்துக்கு வரலாம், ஆனா அந்த இறைவார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பயன்படுத்த தவறினால் உங்கள் வாழ்க்கை ஒரு ஊனியல் வாழ்க்கையாக இருக்கும். அதன் விளைவு அழிவு, அதன் விளைவு சாவு. I know a person. I'll share with you Colin's testimony. Okay, Colin. There's a young boy. His name is Colin in Goa. கோவால காலின் அப்படின்னு சொல்லி ஒரு இளைஞன் இருந்தான். This person's intestine has got infected
with ulcers because of alcohol. ரொம்ப குடிச்சதுனால அவனுடைய குடல் எல்லாமே அப்படி புண்ணு அல்சர் வந்துச்சு. Having a wonderful job on the ship. அவனுக்கு கப்பல்ல ஒரு ரொம்ப நல்ல வேலை இருந்தது. And he comes back home and now his infection has increased so much that the doctor says we will have to remove the whole intestine and you will never have a stomach now. Everything will be, whatever you eat will be collected in a bag. அப்போ அவங்க சொன்னாங்க உனக்கு ரொம்ப மோசமாக போச்சு. இந்த கப்பலில் இருந்து வீட்டுக்கு வரும்போது டாக்டர்கிட்ட போகும்போது சொன்னாங்க ரொம்ப மோசமாக போச்சு, இனிமே வேற ஒன்றுமே பண்ண முடியாது, அது அவ்வளவே குடல் அவ்வளவும் அந்த வயர் எல்லாத்தையுமே எடுத்துட வேண்டியதான், அதனால இனிமே ஒன்றுமே உள்ளே இருக்காது, அதுக்கு பதிலாக என்னெல்லாம் சாப்பிட்றோமோ என்னெல்லாம் வேஸ்ட்டோ அதெல்லாம் கலெக்ட் பண்ண ஒரு பேக் இருக்கும்னு சொன்னாங்க. Imagine for a young youth, not even married, no future, just a young youth, and he has already got this in his body. ஒரு இளைஞன் திருமணமாகலை, இன்னும் வாழ்க்கையில் ரொம்ப கொஞ்சம் வயசு, அப்போ அவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை. Thanks be to God, his mother comes for the retreat always. அவங்க அம்மா எப்பவும் கடவுளுக்கு நன்றி சொல்லணும், அவங்க வழக்கமாக ரிட்ரீட்டுக்கு வருவாங்க தியானத்துக்கு. So she requested us to come and meet her son. அப்போ அவங்க சொன்னாங்க நீங்கள் வந்து என்னோட மகனை கொஞ்சம் வந்து பாருங்கன்னு சொல்லி எங்கிட்ட வந்து கேட்டாங்க. Praise God, when we went to meet this boy, he is on the bed, he can't move, and he requires 3 people to lift him up to take him to the toilet or anything. Toilet also he can't do because it's all collected in the bag. அப்போ நாங்கள் போகும்போது அவனுக்கு எழும்பவே முடியாது, பெட்டில் இருந்தான், அவனை தூக்கணும்னா ஒரு 3 பேர் அவனை தூக்கணும், ஏன்னா டாய்லெட்லாம் போக முடியாது, ஏன்னு சொன்னால் எல்லாமே பேக்கில் தான் கலெக்ட் ஆகிட்டு இருந்தது. The mother is so good that when we came for prayer, she is busy in the kitchen to prepare tea and some snacks for us. அப்போ நாங்கள் அங்கே போகும்போது அவங்க அம்மா ரொம்ப அன்பானவங்க, நாங்கள் போய் ஜெபத்துக்கு உட்காந்துருக்கும் போது கிச்சனில் உட்காந்து காஃபி டிஃபன் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. Spiritual Christian, carnal Christian. அது வந்து ஊனியல் கிறிஸ்தவர், ஆவிக்குரிய கிறிஸ்தவர். எப்படி அவங்களுடைய செயல்பாடு இருக்குது? ஊனியல் கிறிஸ்தவங்களா ஆவியில் கிறிஸ்தவங்களா? Spiritual. No. Spiritual. Then she comes preparing all that and I said, what are you doing? அவங்க எல்லாத்தையும் அப்படி ப்ரிப்பேர் பண்ணி தயார் பண்ணிட்டு கொண்டு வந்தாங்க. அப்போ நான் கேட்டேன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. Brother, you have come first time, no? அப்போ அவங்க சொன்னாங்க முத எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. Okay. Then I said, do you have the book? அப்போ நான் அவங்ககிட்ட கேட்டேன் உங்கள்கிட்ட புக் இருக்குதான்னு. Yes, I got the book. ஆமாம் என்கிட்ட இருக்குது. Did you give it to the son? அப்போ உங்கள் மகனுக்கு அதை கொடுத்தீங்களா? இல்லை கொடுக்கல. Do you got the CD? சிடி இருக்குதா? Yes. ஆமாம் இருக்குது. Where is it? அது எங்கே இருக்குது? I had many CDs, I distributed everywhere. நிறைய இருந்துச்சு, நான் எல்லா பக்கமும் அதை கொடுத்து முடிச்சிட்டேன். Did you hear it? நீங்கள் பார்த்தீங்களா? இல்லை. Spiritual Christian, carnal Christian. இதான் ஆவிக்குரிய கிறிஸ்தவன், ஊனியல் கிறிஸ்தவன். Hello. Many a times we will see people in the retreat, they will be very specialist to take things and distribute to everybody, but they themselves will not open it, neither will they study it, neither they will apply it. நிறைய தியானத்துக்கு வர பக்திமான்கள்லாம் இப்படிதான் எல்லாத்தையும் வாங்குவாங்க, தாங்கன்னு கொண்டு போய் எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க, இவங்க படிக்கவும் மாட்டாங்க பார்க்கவும் மாட்டாங்க. In Nagarkoil everybody studies. நாகர்கோயில் எல்லாம் நல்லா படிச்சிருவாங்க. This is Goa testimony. இது கோவா வாக்கம், அங்க உள்ளவங்க இப்படிதான். Here before giving you will study and only after studying you will give. இங்கன்னா முதல்ல நாங்க நல்லா படிச்சுட்டு நல்லா பார்த்துட்டு அப்புறம் தான் கொடுப்போம். So I said, your son is sick, didn't you give him? உங்க மகன் சோமலாமா இருக்கானே அவனுக்கு கொடுக்கலையா? She did not speak a word. ஒரு வார்த்தை பேசல. So we began to speak to the son for 1 hour. அப்போ நாங்க அந்த மகன்கிட்ட உட்காந்து 1 மணி நேரம் பேசினோம். Thank God the son was listening to every word. அப்போ அந்த மகன் சொன்ன வார்த்தையெல்லாம் நல்ல கவனமா கேட்டான். In the name of Jesus, when we left the house, the son got up from the bed and came to reach us right up to the house, outside the house. நாங்க ஜெபம் பண்ணி முடிச்சு போறதுக்குள்ள மகன் அங்க இருந்து எழும்பி நாங்க போறது வரைக்கும் எங்களை வழி அனுப்புறதுக்கு நடந்து வந்தான். And the boy began to study the word of God. அந்த பையன் இறைவார்த்தையை படிக்க ஆரம்பிச்சான். He is completely healed. அவன் முழுமையா அவன் சுகத்தை பெற்றுக்கொண்டான். Hallelujah. Hallelujah. And he is the person who is helping us in our ministry. அந்த பையன் தான் இப்போ எங்களுடைய இந்த பணி வாழ்வுல எங்களுக்கு அவன் உதவி செஞ்சிட்டு இருக்கான். I always tell him, show me your mobile. நான் எப்பவும் சொல்லுவேன் அவன்கிட்ட உன்னோட மொபைலை காட்டுன்னு. Every retreat that takes place, he will be busy working here and there, so he can't attend the retreat. But as soon as the retreat is over, whatever was taught will come in his mobile, and every time he is walking up and down, the earplugs will be on and the retreat will be going on continuously in his ears.
அவனுக்கு வந்து எங்களுக்கு இப்படி உதவி செஞ்சுட்டு இருக்கிறதுனால ரிட்ரீட் நடக்கும்போது அட்டன் பண்ண முடியாது. ஆனால் அந்த ரிட்ரீட்டில் என்னெல்லாம் நடக்குதோ அது எல்லாம் அவன் மொபைலில் எடுத்துருவான். எடுத்து காதில் மாட்டிட்டு அவன் வேலை பண்ணும்போதெல்லாம் அவனுக்கு ரிட்ரீட் நடந்துகிட்டே இருக்கும். அங்கே எங்கேயும் போய் வேலை செய்யும்போது அவனுக்கு ரிட்ரீட். ஸ்பிரிச்சுவல் கிறிஸ்டியன். இது ஊனியல் கிறிஸ்தவனா ஆவியல் கிறிஸ்தவனா? He cannot attend the retreat because he is busy with other works during the retreat. Retreat But நடக்கும்போது as நிறைய soon as வேலை. the retreat is over, he will take it and put it in his mobile. ரிட்ரீட் நடக்கும்போது ரொம்ப வேலையாக இருக்கனால அட்டன் பண்ண முடியாது. ஆனால் அது முடித்த உடனே வேலையா எல்லாத்தையும் மொபைலில் அதை எடுத்து அவர் கேட்பாரு. Now all of you are listening to the word of God. நீங்க எல்லாரும் இறைவார்த்தை கேட்டுட்டு இருக்கீங்க. And all of you will go home. நீங்க எல்லாம் வீட்டுக்கு போவீங்க. And what you heard, you forgot everything. எல்லாம் கேட்டதெல்லாம் இங்க இருந்து அப்படியே போயிடும், மறந்து போயிடும். So carnal Christian, spiritual Christian. ஊனியல் கிறிஸ்தவனா ஆவியல் கிறிஸ்தவனா? ஆவிக்குரிய கிறிஸ்தவனா ஊனியல் கிறிஸ்தவனா? So all this time, which Christian are you? இவ்வளவு நாளும் நம்ம என்ன கிறிஸ்தவங்களா இருந்தோம்? So if you are carnal Christian, can you get life and peace or will you get death and destruction? இப்படி ஊனியல் கிறிஸ்தவங்களா நம்ம இருந்தோம்னு சொன்னா நமக்கு அமைதி கிடைக்குமா, வாழ்வு கிடைக்குமா? என்ன கிடைக்கும் நமக்கு? அமைதியும் வாழ்வும் கிடைக்குமா ஊனியல் கிறிஸ்தவர்களாக இருந்தா? So where is the problem? இப்போ பிரச்சனை எங்க இருக்கு?